ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குங்களா? ஸோ அதை ஃபாஸ்ட் ஆக்குறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு நல்ல டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மொபைலை வந்து நீங்களும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்படி வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனை ஃபாஸ்ட் ஆக்குறது அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கான டெமோ என்னன்றது பாருங்கள். உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அபவுட் ஃபோனில் போங்க. அபவுட் ஃபோனில் போனீங்கனாக்கா உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது ரெட்மி ஃபோனுன்றதுனால MIUI வெர்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ நான் இதை வந்து டேப் பண்ணிகிட்டே இருந்தேனாக்கா இதில் எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு ஆல்ரெடி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குன்றது சொல்கிறது. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 1.5x இருக்குது. ஸோ இது எதுக்காக இருக்குது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ வந்து டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த டயலர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ ஸ்பீடில் ஓப்பன் ஆகுது. கேல்குலேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வருது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஸ்மூத் இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிலே ஆகி ஓப்பன் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னாக்கா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத காட்டலாம். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் ட்ரான்ஸ்லேஷன் அனிமேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இருக்கிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அனிமேஷன் ஸ்கேலையும் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அனிமேஷன் டியூரேஷனும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிஃப்ரென்ஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரியும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ இருந்துச்சுனாக்கா ஒரு சின்ன லைக் கொடுங்க. பிடிக்கலனாக்கா தம்ஸ் டவுன் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை புதிய வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். லீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து எடுத்து என்னால் பண்ண முடிச்சு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து நான் பிரத்யேகமாக நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோ, இந்த விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி லைஃப் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாகவே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, நீங்கள் வெறும் கண்டென்ட்டை பற்றி மட்டும் பேச வேண்டாம், அதை வந்து எப்படி அந்த ட்ரிக்கு செய்யணும் அப்படின்றத ஒரு சைடில் விஷுவல் மாதிரி நீங்கள் காட்டினீங்கனாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னங்க தான் நாம் வந்து இந்த வீடியோவில் கூட அந்த ட்ரிக்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு மொபைலில் வந்து விஷுவலாக எடுத்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பண்ணுறதுனால தான் நான் வந்து அடுத்தடுத்து நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லைக் கொடுங்க, பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை என்னோட ஒரு பயணத்துக்கு நான் வந்து வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்?